அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த அஷ்டமி திதியோடு சனி பெயர்ச்சியும் சேர்ந்து வருது. சனி பகவானோடைய இன்னல்களில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கும் செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கும் நாம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தீப வழிபாடு பற்றிய தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். வளர்பிறை அஷ்டமி திதி 19/12/2023 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:51 வருகிறது. அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் 1:34 வரை இருக்குதுங்க. சனி பெயர்ச்சி எப்போ ஆகுது அப்படின்னா 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை பெயர்ச்சி ஆகுது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒருவர் தான் காலபைரவர். இந்த காலபைரவர்லேயே 8 வகையான பைரவ மூர்த்திகள் இருக்காங்க. ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் வடகிழக்கு மூலையில் காலபைரவருக்கு தனியாக சன்னதி இருக்கும். நம்முடைய வாழ்வில் வளங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும், செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா பைரவரை வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்யணும். அதிலும் சனி பகவான் பெயர்ச்சியாக போகிற இந்த நேரத்தில் சனி பகவானுக்கு குருவாக இருப்பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் தாங்க. அதனால தான் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள், கஷ்டங்கள் போன்றவை சனி பெயர்ச்சியின் மூலம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு வேண்டியும் இந்த காலபைரவரை நாம் வழிபாடு செய்யணும். காலத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த காலபைரவருக்கு உண்டுங்க. கர்மவினையால் உங்களை தொடரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் சக்தியும் இந்த காலபைரவருக்கு உண்டு. அதனால தான் வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி தினங்களில் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. சரிங்களா? இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே சிவன் கோயில், அம்பாள் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் பைரவர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் 2 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக நீங்கள் கருப்பு எள்ளு போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி பைரவர் சன்னதிக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க. இந்த தீபம் எதுக்கு அப்படின்னா சனி பகவானை வேண்டி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம். இது எதுக்காக அப்படின்னா சனி பெயர்ச்சியால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வளர்பிறை திதியில் காலபைரவரை நினைத்து நம்ம வேண்டிக்கிறோம். சனி பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்ற காலபைரவர் காவல் தெய்வமாக கண்டிப்பாக நிற்பார். அதனால் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நமக்கு செல்வ வளம் பெருகணும், பணம் பெருகணும் அப்படின்னா நாம் 2 நெய் தீபங்கள் காலபைரவருக்கு முன்னாடி ஏற்றணும். நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே பைரவருக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்ற பாதை செல்லணும், மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும், வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி சின்ன மாணவர்களாக இருந்தால் இப்படி நீங்கள் வேண்டிக்கலாம். படிப்பில் மேலே உயர்ந்து செல்லணும், மேல் படிப்பு கிடைக்கணும், அந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்ன தேவை இருக்குதோ அதை நீங்கள் வேண்டுதலாக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம முன்னேற்றத்திற்கு தேவையான வேண்டுதலை தான் நம்ம வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவர்கிட்ட நம்ம வைக்கணும். இப்படி நம்ம வைக்கும்போது முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க. கூடுதலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம எள் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குறோம். சனி பகவானால், சனி பெயர்ச்சியால் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலும் நிச்சயமாக அது நீங்கும். உங்களுக்கு நல்ல வளம் கிடைக்கும். அதாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை அப்படின்னா புதன்கிழமை மதியம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. நீங்கள் அந்த டைமுக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.